ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் அண்டு ஸ்பைசியான ஒரு டிராகன் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது பன்னீரை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், அதை பண்ணிடலாம். எல்லாத்தையும் பன்னீர் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம், அதாவது ஒரு ஃப்ரை, லைட்டாக கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. அதாவது எல்லா பக்கமும் நமக்கு ஃப்ரை ஆகணும்னு தேவையில்ல, எதனா ஒரு 2 சைடு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு 5 பல்லு பூண்டு எல்லாம் பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த டிராகன் பன்னீருக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கறது இந்த பூண்டு தான். நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஒன்றாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெல் பெப்பர், அதாவது குடமிளகாய், அதுவும் குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் ஆனியனும் குடமிளகாயும் பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ரா ஸ்மெல் அதில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஃபஸ்ட்டே வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது 1 நிமிஷம் கொஞ்சம் சாட்டே ஆனதும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் சாஸ் தான், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா கூட நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு டிராகன் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.